மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் வரி குறைப்பு மோசடியை கண்டித்து புதூர் பேருந்து நிலையம் பகுதியில் நைனா நாகேந்திரன் தலைமையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மதுரை மாநகராட்சியில் வரி குறைப்பு மோசடியில் 200 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்ததாக மதுரை பாஜக சார்பில் நடைபெற்ற புதூர் பேருந்து நிலையம் அருகே பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துல பல்வேறு கோஷங்களும் எழுப்பினர். அதோடு மட்டுமல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இந்த மதுரை மாநகராட்சியை கண்டித்து பதாகைகளும் ஏந்திருந்தனர். அதாவது மதுரை மாநகராட்சியில கடந்த 4 ஆண்டுகள்ல வரி குறைப்பு என கூறி 200 கோடி ரூபாய்க்கு மோசடி நடைபெற்ற சம்பவத்துல மண்டல தலைவர், குழு தலைவர்கள் என மொத்தம் 7 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். வரி குறைப்பு மோசடி செய்தது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள், அலுவலர்கள், முகவர்கள் என 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற இந்த 200 கோடி அளவிற்கான மோசடியில முறைகேடு விவகாரத்தை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு வழக்கறிஞரும் மதுரை கிழக்கு மாவட்ட தலைவருமான ஏபி நரசிம்மன் முன்னிலையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு, அதாவது மதுரை மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி, மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் மற்றும் திரளான தொண்டர்களுமாக கலந்து கொண்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பி வந்தனர். இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. சிறிது நேர போக்குவரத்து நெரிசலில் ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டு தற்பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தை, அதாவது அமைதியாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையிலும் போக்குவரத்தை சீர்படுத்தியும் வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.